திருப்பதி சிறையில் இருந்து தோட்டா காயங்களுடன் தப்பிச் சென்றார் புஷ்பா. தப்பிச் செல்லும் போது அவரை நோக்கி காவலர்கள் துப்பாக்கியால் சுட்டனர். தீவிர காயங்களுடன் அவர் தலைமறைவாகி உள்ளார். சேஷாச்சலம் காடுகளில் புஷ்பாவை வேட்டையாட ஒரு சிறப்பு படை களமிறங்கியுள்ளது. பாக்கராப்பேட்டை மலையில் புஷ்பாவின் துணிகளை சிறப்பு படை கண்டுபிடித்துள்ளது. ரத்த கரைகளோடும் 8 தோட்டா புத்தல்களோடும் அந்த சட்டை கிடைத்துள்ளது. எங்க சிறப்பு படைக்கு கிடைச்சது. புஷ்பா போலீசாரால் கொல்லப்பட்டார் எனும் வதந்தி பரவி வருவதால் சித்தூர் திருப்பதி பகுதிகளில் கலவரம் வெடித்து வருகிறது. நாம் இப்போது அன்னமய சர்க்கிளில் இருக்கிறோம். இங்கே புஷ்பாவின் ஆதரவாளர்கள் கோபத்தில் கடைகளை உடைத்து சாலைகளை எரித்துக் கொண்டிருக்கிறார்கள். 8 புல்லட்டுமா? நீயே சொல்லு, யாராவது உயிர் பழைக்க முடியுமா? கண்டிப்பா புஷ்பாவை கொல்றதுக்காக காவல்துறை செஞ்ச சதி இது. புஷ்பா செஞ்சந்தனை கடத்தி சம்பாதிச்சான்னு எல்லாரும் சொல்லியிருப்பானுங்களே. சம்பாதிச்ச துட்டை என்ன செஞ்சான்னு நீங்க கேட்பீங்களா? என் மவனோட ஆர்ட் ஆபரேஷனுக்கு புஷ்பா தான் துட்டு தந்தாருக்கா. அவரால் தான் இப்ப பொழைச்சிருக்குது. பொண்ணு கல்யாணத்தை புஷ்பா தான் நடத்தி வச்சாரு. வெள்ளம் வந்தப்ப புஷ்பா தான் எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தான். மக்களுக்கு கொட்டி கொடுத்துருக்கானேம்மா. ஒரு மாத காலமாக தொடரும் கலவரம். பெரும்பாலான பகுதிகளில் ஊரடங்கு தொடர்கிறது. புஷ்பா உயிரோடு இருக்க வாய்ப்பில்லை என்றும் அவர் ஜப்பான், மலேசியா அல்லது சீனாவில் இருக்கலாம் என்றும் கருத்துகள் நிலவுகின்றன. புஷ்பாவை கொன்று புதைத்துவிட்டு காவல்துறை நாடகமாடுகிறதா? உண்மையில் புஷ்பா எங்கே? சற்று முன் வந்த செய்தி. நமக்கு கிடைத்த ஒரு காணொலியில் காட்டில் புலி நடமாட்டத்தை கண்காணிக்கும் இருள்காணி கருவியில் சிக்கிய ஒரு முக்கிய காட்சியை உங்களுக்காக முந்தி தருகிறோம். நமது சிட்டி கேபிள் டிவியில் முதல் முறையாக. சரியா பார்க்க முடியல என்னால. காட்டு விலங்கெல்லாம் 2 அடி பின்னால வச்சா புலி வந்துடுச்சுன்னு அர்த்தம். அந்த புலியே 2 அடி பின்னால வச்சா புஷ்பா வந்துட்டான்னு அர்த்தம். புஷ்பா நான் உயிரோட இருக்காரியா? புஷ்பா நான் உயிரோட இருக்காரு. புஷ்பாவோட ரூல்